லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர்களை புகார் செய்ய பயப்படுகிறீர்களா? சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறது. பலர் அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவதை தட்டிக்கேட்க வேண்டும் என்று நினைத்தாலும் நம்முடைய பெயர் வெளியே தெரிந்துவிட்டால் உயிருக்கும் வேலைக்கும் ஆபத்து வருமோ என்ற பயத்தில் அமைதியாக இருந்துவிடுகிறார்கள். அந்த அச்சம் நியாயமானதுதான். ஆனால் இந்திய சட்டமும் அரசின் நடைமுறைகளும் புகார் அளிப்பவரின் அடையாளத்தை இரகசியமாக பாதுகாக்கும் வழிமுறைகளை தெளிவாக வழங்கியுள்ளன. 1. மத்திய அரசு ஊழியர்கள் டு PIDPI பாதுகாப்பு. மத்திய அரசு ஊழியர்கள் பொதுத்துறை வங்கிகள் அல்லது மத்திய அரசு நிறுவனங்களில் லஞ்சம் கேட்டால் PIDPI பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஸ்க்ளோசர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ஃபார்மர்ஸ் நடைமுறையின் கீழ் மத்திய விழிப்புணர்வு ஆணையத்திற்கு CVC தபால் மூலம் புகார் அளிக்கலாம். மூடிய கவரில் புகார் அனுப்ப வேண்டும். கவரின் மீது கம்ப்ளைண்ட் அண்டர் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஸ்க்ளோசர் என்று குறிப்பிட வேண்டும். புகாரில் உங்கள் பெயர், முகவரி, கையெழுத்து கட்டாயம் இருக்க வேண்டும். பெயரில்லா புகார்கள் ஏற்கப்படாது. பாதுகாப்பு. CVC உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை இரகசியமாக வைத்துவிட்டு புகாரை ஒரு இரகசிய குறியீட்டு எண்ணாக சீக்ரெட் கோட் மாற்றி விசாரணைக்கு அனுப்பும். உங்கள் அடையாளம் விசாரணை அதிகாரிகளுக்கோ குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிக்கோ தெரிவிக்கப்படாது. 2. தமிழக அரசு ஊழியர்கள் டு DVAC. தமிழக அரசு ஊழியர்கள் VEO, வட்டாட்சியர், காவல்துறை, நகராட்சி உள்ளிட்டோர் லஞ்சம் கேட்டால் DVAC டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இடம் புகார் அளிக்கலாம். இதற்கான வழிகள் 1064 அல்லது 1965 என்ற கட்டணமில்லா எண்களில் தகவல் தெரிவிக்கலாம். DVAC இணையதளம் அல்லது மின்னஞ்சல் மூலமும் புகார் அளிக்கலாம். பெயர் சொல்ல தயக்கம் இருந்தாலும் அதிகாரியின் பெயர், தேதி, இடம், கோப்பு எண், ஆடியோ, வீடியோ போன்ற உறுதியான ஆதாரங்கள் இருந்தால் அதை இரகசிய தகவலாக சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொண்டு கண்காணித்து பொறி வைத்து டிராப் கேஸ் கையும் களவுமாக பிடிக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். 3. சமூக அமைப்புகள் மூலம் புகார். நேரடியாக புகார் அளிக்க பயமாக இருந்தால் அறப்போர் இயக்கம், அறுப்ப இயக்கம் போன்ற நம்பகமான சமூக அமைப்புகளிடம் ஆதாரங்களை வழங்கலாம். அவர்கள் உங்கள் பெயரை வெளியிடாமல் தங்களது அமைப்பின் பெயரில் DVACக்கு புகார் அளித்து தேவையான சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்வார்கள். சட்டம் தரும் நம்பிக்கை. லஞ்ச ஒழிப்பு துறையிடம் வழங்கப்படும் தகவல்களின் இரகசியத்தை பாதுகாப்பது சட்டப்படி கட்டாயம். எனவே பயப்படாமல் உறுதியான ஆதாரங்களுடன் சட்டம் வழங்கியுள்ள பாதுகாப்பான வழிகளை பயன்படுத்தி ஊழலை எதிர்க்க முன்வாருங்கள்.